மூளை இல்லாதவங்களா உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்துருவாங்க. நம்ம குழந்தையா பிறக்கும் போது கவனமும் சரி நினைவும் சரி ரொம்ப குறைவா இருக்கும். பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல கான்சியஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அறிவு நிலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் வளரும். இப்போ கண்ணு கூட பார்த்தீங்கன்னா அது கலர் பிளைண்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக தான் அந்த அறிவு நிலை வர ஆரம்பிக்கும். நினைவுகள் எக்ஸாக்டா 0 தான் இருக்கும். அப்படியே உடம்போட பொருந்தி அப்படியே ஃப்ளோ ஸ்டேட்ல வாழ்ந்துருப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க கத்துக்க இந்த மனசுங்கிற ஒரு வெங்காயம் வர ஆரம்பிக்குது. அதுல நினைவுகள் வர ஆரம்பிக்குது. இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மனசு 4-5 சதஞ்சு உள்ளுக்குள்ள கத்திக்கினே கிடக்கு. அதை ஆஃப் பண்றதுக்கு வழி என்னன்னா உங்களோட கவனத்தை பிடிச்சி அந்த சங்கிலி தொடர் மூலமா நீங்க அந்த கவனத்துல இருந்து இன்னொரு கவனமா மாறி வெளியே வரது தான் ஒரே ஆப்ஷன். அதுவும் அவ்வளவு ஈஸியா இல்ல. இந்த மனசு அந்த கவனத்தை மூடிக்கிட்டே இருக்கும். இந்த கவன புள்ளிய கவன கோலமா மாத்தி மறுபடியும் புள்ளியா மாத்தி மறுபடியும் கோலமா மாத்தி விரிவடைய வச்சு சுருங்க வச்சு விரிவடைய வச்சு சுருங்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி தான் மனசை கொஞ்சம் கொஞ்சமா டிசால்வ் பண்ண வேண்டியதா இருக்கு. மறுபடியும் நீங்க கண்ணு காது மூக்கு வாயின்னு எல்லாத்தையும் திறந்துட்டு நீங்க வெளியே போய் மற்ற மனிதர்களோட பழக ஆரம்பிச்சீங்கன்னா மறுபடியும் அந்த மாதிரி நினைவலைகளும் அந்த மனச்சதையும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா அடுத்த பேச்சே கேட்காத முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருந்து பழகிக்க. ஏன் இந்த கவனத்தை நான் முருகனோட வேல்னு சொன்னேன்னா இந்த கதை எப்படி இருக்குன்னா சூரியங்கிற ஒருத்தவன் அட்டகாசம் பண்ணின்னு இருப்பான். அவனை அடக்கிறதுக்கு இந்த வேலை எடுத்துன்னு போய் அவன் அந்த மனசுங்கிற அந்த சூரனை அந்த சப்கான்சியஸ் மைண்டை கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு மயிலா மாத்துறான். அதாவது வேற ஒரு ஃபார்முக்கு மாத்துறான். இது தினமும் நடக்க வேண்டிய ஒரு பயிற்சிங்கிறனால தான் இப்ப பழனி மலையில ஆண்டி கோலம் அரச கோலம்னு சொல்லி மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது தினமும் நடக்க வேண்டிய ஒரு பயிற்சி. ஒவ்வொரு நாளும் உன் மனசு சூர நிலையை அடையும். ஒவ்வொரு நாளும் உன் மனசை நீ மயில் நிலைக்கு மாத்தி தான் ஆகணும். இல்லைன்னா அது உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். இதுல அந்த நினைவுகள் தான் சப்கான்சியஸ், இந்த போக்கஸ், அப்புறம் இந்த அறிவு நிலை அப்சர்வேஷன் ஸ்டேட் இதெல்லாம் சேர்ந்து தான் கான்சியஸா இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அன்கான்சியஸ் ஸ்டேட்னு ஒன்று இருக்கு. அதாவது ஜீரோ எனர்ஜி அப்சர்வ் பண்ற, ஜீரோ மேட்டர், ஜீரோ ஸ்பேஸ், ஜீரோ டைம், ஜீரோ லா ஆஃப் நேச்சர்னு சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட ஜீரோ டைமென்ஷனுக்கே போனதுக்கு சமமான ஒன்று தான் இந்த அன்கான்சியஸ் ஸ்டேட். அங்க எந்த அறிவும் உனக்கு இருக்காது, எந்த சப்கான்சியஸா நினைவும் இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆழ்நிலை தூக்கம், டீப் ஸ்லீப். அந்த இடத்துல கனவும் வராது, நீ எதையுமே அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஸ்டேட்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்டா நீ கான்சியஸா எந்திச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி திரும்ப சப்கான்சியஸா அனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் அன்கான்சியஸ் ஸ்டேட்ல உனக்கு அறிவு இல்லைங்கிறதே உன்னால அறிய முடியும். நம்ம வாழ்க்கையோட டைம் லைன்ல முதல் ஆரம்பம் ஜீரோ அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கான்சியஸ் வளருது, அதுக்கப்புறம் சப்கான்சியஸா மைண்ட் வளருது, அப்புறம் இடையில தூக்கம் வரும்போது கனவு நிலை வருது, அதுக்கப்புறம் கனவு நிலையே இல்லாத ஆழ்நிலை தூக்கம் மறுபடியும் அன்கான்சியஸ் ஸ்டேட் வருது, திரும்ப கனவு நிலை வருது, திரும்ப அன்கான்சியஸ் ஸ்டேட் வருது, கான்சியஸ் ஸ்டேட் வருது, சப்கான்சியஸ் ஸ்டேட் வருது, மாத்துக்கட்டில் இது ரொட்டேஷன்ல அப்படியே வந்துகிட்டே இருக்கும். கடைசியில மரணம் அப்படிங்கிறது அன்கான்சியஸ் ஸ்டேட் தான். கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்களேன். அன்கான்சியஸ்ல இருந்து திடீர்னு முழிச்சு பாக்குறோம் கான்சியஸா, சப்கான்சியஸா நிறைய விஷயத்தை யோசிக்கிறோம், கத்துக்கிறோம், திரும்ப அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போறோம். இதுல என்னடா மீனிங் இருக்குன்னு கேட்டா ஒரு வெங்காய மீனிங்கும் இல்ல. இதுல நம்ம நைட் ஆழ்நிலை தூக்கத்தில் அன்கான்சியஸ் ஸ்டேட்ல படுத்துட்டு வேற ஒரு உடம்புல எடுத்து வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ண போறது இல்ல. அப்படியே கெயின் பண்ணாலும் இந்த அன்கான்சியஸ் ஸ்டேட் கடைசியா வர மரணம், இந்த மெமரி, சப்கான்சியஸ் ஸ்டேட், கான்சியஸ் ஸ்டேட்னு எல்லா ஸ்டேட்டுமே இல்லாம பண்ணி விட்டுருது. உண்மையிலேயே ஏன் இங்க கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு கஷ்டப்பட்டு சப்கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்து மீறி போய் திரும்ப அன்கான்சியஸ் ஸ்டேட்லயே சாகுறோம்? எதுக்கு இது நடக்குது? இதான் வாழ்க்கை. சொல்ல போனா எதுக்கு நடக்குதுன்னு உங்களுக்கு காரணம் தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.